இன்றைக்கி நம்ம முட்டை மிட்டாய் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 250 கிராம் சீனி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து பொடி செஞ்சுக்கணும். இதுக்கு வந்து பாதாம் வந்து ஒரு 40 பாதாம் வந்து தோலை எடுத்துகிட்டு ஊற வச்சு இதையும் மிக்சி ஜாரில் வந்து நம்ம போட்டு வந்து கொஞ்சம் நைஸாக இல்லை குறக்குறன்னு அரைக்கணும். அதை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை வந்து அரைக்கணும். இப்போ இந்தளவுக்கு அரைச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஸ்வீட் இல்லாத பால்கோவா கடையில் இருக்கும், அது ஒரு 1/4 கிலோ நம்ம வாங்கிக்கணும். இதோடு நம்ம வந்து மிக்சியில் போட்டு சும்மா லைட்டாக கட்டி இல்லாமல் சும்மா லைட்டாக நம்ம அடிச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இதுக்கு வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா இதில் போட்டு நல்லா கலக்கணும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலக்கணும், எல்லாத்தையும் ஒரே இதில் கலக்கக்கூடாது. ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு மூடி நம்ம வெண்ணிலா எசன்ஸ் கப் வந்து நெய் எடுத்திருக்கேன். இதில் பாதி ஊற்றி நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கலந்து வச்சிருக்க மிக்சர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சட்டியில் போட்டு நம்ம இதை நல்லா கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தோன்னா நம்ம இதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஒரு எதில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து நம்ம நெய்யை நல்லா தடவிட்டு இதை வந்து அதில் வந்து ஊற்றிக்கணும். இப்போ நம்ம மீதி நெய் இருந்ததை இது மேலே அப்படியே ஊற்றி விட்டுறணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பாதாம் பிஸ்தா எது நட்ஸ் இருந்தாலும் இது மேலே வந்து நம்ம அப்படி தூவி விட்டுக்கணும். இப்போ இதை குக்கரில் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இதை இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம விசிலு பெல்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இதை ஒரு 45 நிமிஷம் நம்ம இதை அப்படியே சிம்லேயே வச்சு நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த டிஷ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.